சொல்லுங்க அண்ணா, ஏதோ கேட்டீங்களா கேளுங்க. வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டுல இந்த ஜி ஸ்கொயர் முடிச்சிடலாம். நீங்க நடுவுல வந்து ஜி ஸ்கொயர்ன்ற பேரை பயன்படுத்தாம இருந்தீங்க, ஒற்றை எழுத்து நிறுவனம்லாம் சொல்லி நிறைய இருந்தீங்க. இப்போ திடீர்னு இப்போ அவங்க இந்த நேரத்துல தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல ஜி ஸ்கொயர் மேல உங்க மீது வழக்கு போட்டிருக்காங்கன்னா அவங்களை முடக்கணுன்றதுக்கான நோக்கம் நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா சார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வழக்கு மட்டுமல்லாமல் ஏராளமான வழக்குகள் என் மீது தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதில் அதாவது என்னென்ன வழக்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த பகுதிக்கு சென்றதற்கு ஒரு வழக்கு, என் மீது 15 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்கு மீண்டும் அப்பீலுக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்புறம் அந்த ஸ்பெயினுக்கு போன பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டேன்னா அதுக்கு ஒரு வழக்கு காத்திருப்பதாக சொல்கிறார்கள். இது போல ஏதாவது ஒரு வழக்கில் என்னை சிறையில் தள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் ஜி ஸ்கொயரின் இந்த முயற்சியையும் நான் பார்க்கிறேன். ஆருத்ரா விவகாரம் குறித்து பேசுறீங்க. அதுல முக்கியமா சுரேஷ், அதாவது பிஜேபி இருக்க சுரேஷ் அவர்கள் தான் வந்து ஆக்டர் சுரேஷ் மூலமா வந்து அவர் பணத்தை அவர்கள் பிடித்து வரதுக்கான நடவடிக்கைகளும் அவர் சுரேஷ் இங்க வந்துட்டாரு. வந்து விசாரணை எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு காவல்துறையில கேட்ட விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க வந்துட்டு போலீசாரும் வந்து அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்காம இன்னும் வந்து காத்திருப்பிலே தான் இருக்கிறாங்க. தவிர்த்து எந்த ஒரு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை ஆர்கே சுரேஷை தமிழக காவல்துறை கைது செய்யாது. அவ்வளவுதான், புரிஞ்சுங்க. சொல்றேன். எனக்கு அந்த நீதிமன்றம் முதலில் பிறப்பித்திருந்த உத்தரவு என்பது என்னன்னா, நீங்க ஜி ஸ்கொயரை பத்தி பொது வெளியில் இல்லாத விஷயங்களை பேசினால் ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கிட்ட கருத்து கேட்டுட்டு தான் நீங்க பேசணும் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது. அந்த கேபிட்டல் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா நான் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு வந்து நீதிமன்றத்தோட அனுமதியை வாங்காம நான் போட்டுட்டேன் அப்படின்னு ஜி ஸ்கொயர் நிறுவனம் நீதிமன்றத்தில் அவமதி வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அப்ப நான் ஆமா அந்த ஜி ஸ்கொயர்ட்ட கருத்து கேட்காம அந்த ட்வீட்டை பதிவு செய்தது தவறுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலையும் தகவலை சொல்லிட்டு அந்த ட்வீட்டை நான் டெலீட் பண்ணேன். அதுக்கு பிறகு இப்ப பேசிட்டு தானே இருக்கேன். இப்போ பேசுவது கட்டுரைகள் எதுவும் எழுதுறதா ஜி ஸ்கொயர்ட்ட கருத்து கேட்கிறேன், அவங்களுக்கு கருத்து சொல்றேன், அதை தான் நான் பதிவு செய்யறேன். வேற சார் திடீர்னு இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து இப்போ நீங்க பேசக்கூடிய காரணம் தான் என்ன, இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது வரைக்கும் கேட்காரு. இல்ல நீங்க கேளுங்க. இதனால எனக்கு என்ன பிரச்சனை என்றால், மக்களவை தேர்தல் நடக்கும் சமயத்தில் நான் வெளியில் இருக்கக்கூடாது, சிறையில் இருக்க வேண்டும் என்று உதயநிதியை விரும்புகிறார். உதயநிதியின் தாயார் துர்கா ஸ்டாலினும் விரும்புகிறார். ஸ்பெயின்ல இருந்து நாங்க திரும்பி வரும்போது அவன் ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல. இருக்கும் அவங்க என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டா பேசுவாங்க. ஆதாரம் நீங்க தான் பேச போறது கிடையாது. அப்படி கிடையாதுங்க. இருங்க நீங்க பேசணும்னு இருந்தா இதுவா இருந்தாலும் ஆதார அடிப்படையில் தான் நீங்க எதுவாக பேசுவீங்க. இதுக்கான ஆதாரம் இருக்கா? இது என்ன, நான் ஸ்டாலின் வீட்லயே குடியிருக்கேன்? இல்ல சார், நீங்க தான் சொல்றீங்க. அதாங்க நான் அப்ப இங்க உள்ள இருந்து எனக்கு சோர்ஸ சொல்லிருப்பாங்க. யாரு சோர்ஸ வெளில சொல்லணுமா? அப்ப என்ன ஜெர்னலிஸ்ட் நீங்க? நான் கேக்குறேன். சொல்ல முடியாது, சோர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. பத்திரிகையாளர் ஒரு சோர்ஸ வெளியில சொல்லக்கூடாதுன்றது பத்திரிகையாளருக்கு அடிப்படை தர்மம். சோர்ஸ் வெளியில சொல்லுன்னு கேக்குறீங்க ஜெர்னலிஸ்டா? நான் கேக்குறேன் சார், உங்களை சொல்ல முடியாதுங்க. சோர்ஸ் சொல்ல மாட்டேன். உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டீங்க, தேவி அம்மான்னு சொல்லிட்டீங்க. அப்படியே இது வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. நீங்க நீங்க ஒரு கருத்தை தெரிவிக்க மாட்டீங்க. கரெக்ட். அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஆதாரம் எல்லாம் எப்படி சொல்றீங்க? நான் எனக்கு என்னோட சோர்ஸ சொன்ன தகவலை வெளியில சொல்லிட்டேன். இல்ல சார் நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சிட்டு போங்க. என் சோர்ஸ் எல்லாம் வெளில சொல்ல மாட்டேன். ரைட்டுங்களா? எந்த மீடியா நீங்க? எந்த நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்கக்கூடிய சோதனை எப்படி பாக்குறீங்க? நீ எத்தனை ட்வீட் பண்ணிருக்கீங்க? சாட்டை துறைமுருகன் வீட்லயுமே இந்த சோதனையானது நடக்க திருச்சியில் இந்த எல்டிடி கிட்ட இருந்து பணம் வாங்கினதா சொல்லப்படுது. இதெல்லாம் எல்டிடி விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் உருவாக புலம்பெயர் தமிழர்களின் உதவியோடு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் இது நடக்கிறது என்பது தொடர்பாக விழிஞ்சம் துறைமுகத்தில் ஆயுதங்கள் கைப்பற்றியது தொடர்பாக என்ஐஏ ஒரு வழக்கை பதிவு செய்து சிலரை கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்திருந்த ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட 15 வருடங்களாக டார்மெண்டா இருந்த ஒரு வங்கி கணக்கை மும்பையில் வந்து மீண்டும் ஆபரேட் பண்ணி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் முயற்சி செய்த போது அவரையும் கைது செய்து என்ஐஏ விசாரணை செய்தது என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதன் தொடர்ச்சியாக இந்த எல்டிடி ரிவைவல்ல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்று நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளிடம் என்ஐஏ சோதனைகளை நடத்தி கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பாண்டியராஜன் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த ஜி ஸ்கொயர் வழக்கு தொடர்பாக கைதாக இருக்கிறதாகவும் அதிலிருந்து சுயமாத்திற்காக தான் நீங்க பரந்தூர் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறதா அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க?
இது ஒரு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அது அவரோட கருத்து. இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சாட்டை துரைமுருகனுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு அவர் முக்கியமான ஆள் எல்லாம் கிடையாது. அண்ணன் சீமார் கருத்து சொல்லிட்டு நான் அவருக்கு பதில் சொல்றேன். இவருக்கெல்லாம் பதில் சொல்றேன். போன முறை நீங்க சிறைக்கு சென்ற போதே வந்து சில நெருக்கடிகளுக்கு வந்து உங்க சிறையில் வந்து கொடுத்தாங்க. இந்த முறை ஒருவேளை சவுக்கு சங்கர் சிறைப்படுத்தினா இந்த முறை மிக கடுமையாக நெருக்கடி கொடுக்கணும்னு தகவல்கள் வெளியானதா ஊடகங்கள் செய்திகளை பார்க்க முடியுது. உங்க கருத்து என்ன? இல்ல அது முழுமையாக உண்மையான கருத்து. இந்த முறை ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்தா நெருக்கடிலாம் கிடையாது, ஜெயில வச்சு சோழியை முடிக்கணும்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் எனக்கு வந்திருக்க தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ்நாட்டில் சாத்தியமா? எந்த நாட்டுக்கும் சாத்தியம் இல்லை, நடக்கும்போது பார்த்துக்கலாம். சார், வரக்கூடிய 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி அன்று எண் மக்கள் வந்து யாத்திரைக்கு சென்னைக்கு வரக்கூடிய யாத்திரைக்காக அனுமதி கேட்டிருக்காங்க காவல்துறையினர் சார்பில். ஆனால் இது வரைக்கும் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. அது இந்த பாருங்க, போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் எந்த கட்சியா இருந்தாலும் யாத்திரை நடத்திக்கணும் அப்படின்றதுல யாருக்கும் இல்லை. எந்த கட்சி யாத்திரை நடந்தாலும் பொதுமக்களுக்கு தொல்லை இல்லாமல் நடத்திக்கிட்டோம். ஸோ காவல்துறை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பார்த்து அனுமதியெல்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒரு கட்சி நேஷனல் பார்ட்டி ஒரு அனுமதி கேட்டானா கொடுத்துருவாங்க. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் யாத்திரை நடத்தணும், அவ்வளவுதான். அது லாஸ்ட் மினிட்ல கூட கொடுத்துருவாங்க. அது தடை செய்வாங்கன்னு எனக்கு தோணலை. இன்னொன்னு, தேர்தல் நெருக்கத்தில் நீங்க யாத்திரை நடத்தக்கூடாதுல நீங்க எந்த கட்சியும் தடை பண்ண முடியாது. அதனால காவல்துறை அனுமதி கொடுத்துரும் என்று நான் நினைக்கிறேன். பதிவு பண்ணி பேர் கட்சி பேர் வரட்டும் சார். பதிவு பண்றதுக்கு முன்னாடியே 4 கோடி உறுப்பினரை நீங்க சேர்க்காதீங்க, அவர் சேர்க்கட்டும். மக்களுக்கு எதிரான ஒரு செயலை செய்யும் போது அரசு மீது நீங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம் இது போன்ற செயலை செய்யறதால சொல்றீங்க. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாத்தி கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு மாத்திருக்காங்க. ஆனா கீழாம்பாக்கத்தில் நடந்த ஊழல் மட்டும் சொல்றீங்க. கோயம்பேடுல வந்து அங்க லூலு மால் தனியார் கார்பரேட் நிறுவனம் வந்து முதலீடு பண்ணி பண்ண போது அதை பத்தி சவுக்கு சங்கர் அவர்கள் ஒண்ணுமே பேசல. என்ன சார் காரணம்? பேச மாட்டேன். லூலு மாலுக்கு எனக்கு நெருக்கம். ரைட்டா? லூலு மால் பத்தி நான் பேசுறேன் தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்கிறேன். தெரியுமா உங்களுக்கு நான் பேசுறேன் தெரியுமா? இந்த பக்கம் பாத்துங்க சார். கேமரா சார், கேமரா சார், அவரை பார்த்து பேசியிருக்கேன். கேமரா பார்க்க சார், இது தேர்தல் காலம். ஏற்கனவே கடலூர் சிறைவாசத்துக்கு முன்னாடி நான் வந்து திமுக அரசை எதிர்த்து போட்டியிடுவேன், தேர்தல்களில் பங்கேற்பாங்க சொன்னீங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலை. நான் கடலூரில் இருந்து வெளியே வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுவேன் என்று சொன்னேன். உதயநிதி ஸ்டாலின் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதாக எனக்கு தகவல் தெரியவில்லை. உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடட்டும், எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிடட்டும், அங்கே போட்டியிடும். இப்போ தேர்தல் நெருங்கி வர சூழல்ல திமுக அரசுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாரும் மேலேயும் ஒரு அடக்குமுறை வர்றதா பாக்குறீங்களா? ரொம்ப சரியா கேட்டீங்க. ஆட்சி ஒழுங்கா நடத்த தெரியல. பெரும்பாலான ஊடகங்களை வளைத்து விட்டார்கள். ஸோ இந்த ஆட்சிக்கு எதிராக தொடர் விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பவர்களை கைது செய்து பொய் வழக்கிலோ ஏதாவது ஒரு வழக்கிலோ கைது செய்து சிறையில் அடைச்சிட்டோம்னா எலெக்ஷன் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அனைவரும் வாக்களிப்பார்கள் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயக நாடு, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விட மோசமான அடக்குமுறைகள் எல்லாம் இந்த நாடு பார்த்திருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் விழுந்துதான் இருக்கிறார்கள். திமுகவின் அடக்குமுறை ஒன்றும் புதியதல்ல. இன்னும் சொல்ல போனால் திமுகவே அடக்குமுறை சந்தித்த கட்சி. ஸோ இவர்களும் இந்த அடக்குமுறை, நீங்க சொன்னது ரொம்ப சரி, தேர்தல் வரைக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதா கடும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இதை உறுதியாக நம்ம எதிர்கொள்வோம். முக்கியமான ஊடகவியலாளர்கள், முக்கியமான ஜேர்னலிஸ்டுகள் இதை பத்தி பேசலன்ற ஒரு சில நாட்கள்ல உங்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க முற்படலாம் அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உண்மை? முழுக்க உண்மை தான். இப்போ தான் சொன்னேனே, ஏதாவது ஒரு கேஸ்ல கைது பண்ணி உள்ள வச்சு ஒரு 5-6 கேஸ்ல எஃப்ஐஆர்ல பிடி வாரண்ட் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு குண்டாஸ் போட்டு விட்டானா அது ஹைகோர்ட்ல ரீச் ஆகி ரிலீஸ் ஆகுதுக்கு 5-6 மாசம் ஆயிடும்ல, அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அந்த முயற்சிகள் இப்போது கூட நடைபெற்றுக் கொண்டிருக்காங்க. சார், அதுதான் உங்களுக்கு சங்கர் ஜிவால் சார் உங்க நண்பர் தாங்க. அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். மதியம் சாப்பிட லஞ்சுக்கு வர சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் முக்கியமான ஊடகவியலாளர்கள் வந்து இதை குறித்து வந்து கருத்துக்கள் வந்து தெரிவிக்கல, அதையும் வந்து பார்க்க முடிகிறது. அதை நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க? யாராவது பேர் சொல்லுங்க தமிழ்நாட்டின் முக்கியமான ஊடகவியலாளர்கள். அத்தனை பேரும் திமுக உடன்பிறப்புகள். ஜேர்னலிஸ்ட்னு எனக்கு யாரும் தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் திமுக உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நன்றி.